கோவை மாவட்டத்தில் சாலை விபத்தில் சிக்கி ஒருவர் உயிரிழந்ததாக சொல்லப்பட்ட வழக்கில் திடீர் திருப்பமாக 5 திருநங்கைகளை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். வழக்கில் திருப்பம் ஏற்பட்டது எப்படி? பாலியல் தொழிலில் ஈடுபட்ட திருநங்கைகளிடம் பணம் கொடுப்பதில் ஏற்பட்ட பிரச்சனை தர்மலிங்கத்தின் உயிரை பறித்துள்ளது. விபத்து நாடகம் அம்பலமானது எப்படி? புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி பகுதியை சேர்ந்தவர்கள் 40 வயதான தர்மலிங்கம் மற்றும் பிரவீன். இவர்கள் கோவை துடியலூரில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் சமையலராக பணியாற்றி வந்துள்ளனர். கடந்த 8ஆம் தேதி இரவு பணியை முடித்த இருவரும் மது அருந்திவிட்டு அருகில் இருக்கக்கூடிய அறைக்கு திரும்பியுள்ளனர். அப்போது மேட்டுப்பாளையம் துடியலூர் சாலையோரம் நின்று இருந்த திருநங்கைகள் சிலர் தர்மலிங்கத்திடமும் பிரவீனிடமும் பாலியல் தொழிலுக்கு அழைத்துள்ளனர். தர்மலிங்கம் ஒரு குறிப்பிட்ட தொகையை பேரம் பேசி ரேஸ்மிகா என்ற திருநங்கையிடம் பாலியல் தொழிலுக்கு சென்றுள்ளார். ஆனால் மது போதையில் இருந்தவர் திருநங்கையை அடித்து துன்புறுத்தியதுடன் பணம் கொடுக்க முடியாது என்று சண்டை போட்டதாக தெரிகின்றது. இதனால் ஆத்திரமடைந்த திருநங்கை ரேஷ்மிகா சத்தம் போட்டு கத்தி சக திருநங்கைகளை வரவழைத்துள்ளார். உடனே ஒன்று சேர்ந்த திருநங்கைகள் தர்மலிங்கத்தை கடுமையாக தாக்கி சாலையில் இழுத்துவிட்டு சென்றுள்ளனர். வழி தாங்க முடியாத தர்மலிங்கம் அடி வாங்கியதை மறைத்து விபத்தில் சிக்கிவிட்டதாக கூறி கோவை அரசு மருத்துவமனையில் சேர்ந்துள்ளார். விபத்து என்றவுடன் மருத்துவமனை நிர்வாகம் மருத்துவமனை போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளது. போலீசார் வந்து விசாரணை மேற்கொண்டதில் முன்னுக்கு பின் முரணாக பேசிய தர்மலிங்கம் ஒரு கட்டத்தில் திருநங்கைகள் தாக்கியதை வாக்குமூலமாக கொடுத்துள்ளார். ஆனால் சிகிச்சையில் சேர்ந்த மறுநாளே தர்மலிங்கம் உயிரிழந்துள்ளார். அத்துடன் தாக்குதலால் ஏற்பட்ட இரத்த காயங்களே தர்மராஜ் உயிரிழப்பிற்கு காரணம் என்று பிரேத பரிசோதனை அறிக்கையும் வந்துள்ளது. உடனே விபத்து வழக்கை கொலை வழக்காக பதிவு செய்த போலீசார் தர்மலிங்கத்தின் நண்பர் பிரவீனை பிடித்து விசாரித்து குற்றவாளிகளை அடையாளம் கண்டனர். திருநங்கைகள் ரேஷ்மிகா என்கிற மணிகண்டன், கௌதமி என்கிற ராஜகோபால், மம்தா என்கிற புரோதர், ரூபி என்கிற ரூபன், ஹர்னிதா ஆகியோரை போலீசார் பிடித்தனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் தர்மலிங்கத்தை தாக்கியதை ஒப்புக்கொண்டுள்ளனர். 5 பேரையும் கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.